அத்தியாயம் 35. ஃபாத்திர், படைப்பவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ ஸுலாஸ வ ருபா' يزيد في الخلق ما يشاء إن الله على كل شيء قدير. வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் வானவர்களை 2 3 4 சிறகுகளை கொண்ட தூதர்களாக அனுப்புவான். அவன் நாடியதை படைப்பில் அதிகமாக்குவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم. மனிதர்களுக்காக அல்லாஹ் திறந்துவிட்ட எந்த அருளையும் தடுப்பவன் எவனும் இல்லை. அவன் தடுத்ததை அவனுக்கு பின் அனுப்புபவனும் இல்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். யா அய்யுஹன் நாஸ் உذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கய்ருல்லாஹி யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹு فأنى تؤفكون. மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள அருளை எண்ணி பாருங்கள். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிக்கும் அல்லாஹுவை தவிர வேறு படைப்பவன் உண்டா? அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றீர்கள்? وَإِن يُكَذِّبُوكَ فَقَدْ كُذِّبَتْ رُسُلٌ مِّن قَبْلِكَ وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ. முஹம்மதே, அவர்கள் உம்மை பொய்யரென கருதினால் உமக்கு முன் பல தூதர்கள் பொய்யரென கருதப்பட்டுள்ளனர். காரியங்கள் அல்லாஹ்விடமே கொண்டு செல்லப்படும். يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. மனிதர்களே, அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றுபவன் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இன்னஷ் ஷைத்தான லகும் அதுவ் ஃபத்தகிதூஹு அதுவா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான். அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். நரகவாசிகளாக ஆவதற்காகவே அவன் தனது கூட்டத்தாரை அழைக்கின்றான். الذين كفروا لهم عذاب شديد والذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر كبير. நிராகரிப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. أفمن زين له سوء عمله فرآه حسنا فإن الله يضل من يشاء ويهدي من يشاء فلا تذهب نفسك عليهم حسرات إن الله عليم بما يصنعون. யாருக்கு தனது தீய செயல் அழகாக காட்டப்பட்டு அதை அழகானதாக கருதினானோ அவனா சொர்க்கவாசி. தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகின்றான்.
தான் நாடியோருக்கு நேர் வழி காட்டுகின்றான். முஹம்மதே, அவர்களுக்காக கவலைப்பட்டு உமது உயிர் போய்விட வேண்டாம். அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவன். والله الذي أرسل الرياح فتثير سحابا فسقناه إلى بلد ميت فأحيينا به الأرض بعد موتها كذلك النشور. அல்லாஹ்வே காற்றை அனுப்புகிறான். அது மேகத்தை களைத்து விடுகிறது. இறந்த ஊருக்கு அதை பொழிவிக்கின்றோம். அதன் மூலம் இறந்த பூமியை உயிர்ப்பிக்கிறோம். மீண்டும் எழுப்புவதும் இவ்வாறே. من كان يريد العزة فلله العزة جميعا إليه يصعد الكلم الطيب والعمل الصالح يرفعه والذين يمكرون السيئات لهم عذاب شديد ومكر أولئك هو يبور. யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் அல்லாஹுக்கே உரியது. தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும். நல்லறம் அதை உயர்த்தும். தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அவர்களின் சூழ்ச்சிதான் அழியும். والله خلقكم من تراب ثم من نطفة ثم جعلكم أزواجا وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه وما يعمر من معمر ولا ينقص من عمره إلا في كتاب إن ذلك على الله يسير. அல்லாஹ் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் படைத்தான். பின்னர் உங்களை ஜோடிகளாக அமைத்தான். ஒரு பெண் கருவுருவதும் ஈன்றெடுப்பதும் அவனுக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஒருவனுக்கு வாழ்நாள் வழங்கப்படுவதும் அவனது வாழ்நாள் குறைக்கப்படுவதும் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. இது அல்லாஹுக்கு எளிதானது. وما يستوي البحران هذا عذب فرات سائغ شرابه وهذا ملح أجاج ومن كل تأكلون لحما طريا وتستخرجون حلية تلبسونها وترى الفلك فيه مواخر لتبتغوا من فضله ولعلكم تشكرون. இரண்டு கடல்கள் சமமாகாது. இது இனிமையானதும் அடர்த்தி குறைந்ததும் அருந்த ஏற்றதுமாகும். அதுவோ உப்பும் கசப்பும் உடையது. ஒவ்வொன்றிலிருந்தும் பசுமையான மாமிசத்தை உண்ணுகின்றீர்கள். நீங்கள் அணிகின்ற ஆபரணத்தை அதிலிருந்து வெளிப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் அதை கிழித்துக் கொண்டு கப்பல்கள் செல்வதை காண்கின்றீர். يولج الليل في النهار ويولج النهار في الليل وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى ذلكم الله ربكم له الملك والذين تدعون من دونه ما يملكون من قطمير. அவன் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலக்கெடு வரை செல்கின்றன. அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன். அவனுக்கே அதிகாரம். அவனன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணுவளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்லர். تدعوهم لا يسمعوا دعاءكم ولو سمعوا ما استجابوا لكم
ويوم القيامة يكفرون بشرككم ولا ينبئك مثل خبير. நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். செவியேற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பதில் தரமாட்டார்கள். கியாமத் நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள். நன்கறிந்தவனைப் போல் உமக்கு எவரும் அறிவிக்க முடியாது. يا أيها الناس أنتم الفقراء إلى الله والله هو الغني الحميد. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்கள். அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன். إن يشأ يذهبكم ويأتي بخلق جديد. அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு புதிய படைப்பை கொண்டு வருவான். وما ذلك على الله بعزيز. இது அல்லாஹ்வுக்கு கடினமானது அல்ல. ولا تزر وازرة وزر أخرى وإن تدع مثقلة إلى حملها لا يحمل منه شيء ولو كان ذا قربى إنما تنذر الذين يخشون ربهم بالغيب وأقاموا الصلاة ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير. ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். கனத்த சுமையுடையவன் அதை சுமக்குமாறு யாரையேனும் அழைத்தால், அழைக்கப்படுபவன் உறவினராக இருந்தாலும் அதிலிருந்து எதுவும் அவன் மீது சுமத்தப்பட மாட்டாது. தனிமையில் இருக்கும்போது தமது இறைவனை அஞ்சி தொழுகையை நிலைநாட்டியோரையே நீர் எச்சரிக்கை செய்வீர். பரிசுத்தமாக நடப்பவர் தமக்காகவே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார். அல்லாஹ்விடமே திரும்புதல் உள்ளது. وما يستوي الأعمى والبصير ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور. குருடனும் பார்வை உள்ளவனும் இருளும் ஒளியும் நிழலும் வெப்பமும் சமமாகாது. وما يستوي الأحياء ولا الأموات إن الله يسمع من يشاء وما أنت بمسمع من في القبور. உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள். தான் நாடியோரை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். மண்ணறைகளில் உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்பவராக இல்லை. இன் அன்த இல்லா நதீர். நீர் எச்சரிக்கை செய்பவர் தவிர வேறில்லை. இன்னா அர்சல்நாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ இம் மின் உம்மத்தின் இல்லா خلا فيها நதீர். நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மையுடன் உம்மை நாம் அனுப்பினோம். எந்த ஒரு சமுதாயமானாலும் எச்சரிக்கை செய்பவர் அவர்களுக்கு வராமல் இருந்ததில்லை. وَإِن يُكَذِّبُوكَ فَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ جَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ وَبِالزُّبُرِ وَبِالْكِتَابِ الْمُنِيرِ. அவர்கள் உம்மை பொய்யரென கருதினால் அவர்களுக்கு முன் சென்றோரும் பொய்யரென கருதியுள்ளனர். அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான சான்றுகளையும் ஏடுகளையும் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தனர். ثُمَّ أَخَذْتُ الَّذِينَ كَفَرُوا فَكَيْفَ كَانَ نَكِيرِ. பின்னர் என்னை மறுத்தோரை பிடித்தேன். எனது பதிலடி இவ்வாறு இருந்தது.
ألم تر أن الله أنزل من السماء ماء فأخرجنا به ثمرات مختلفا ألوانها ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود. அல்லாஹ் தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா? அதன் மூலம் மாறுபட்ட நிறங்களை கொண்ட கனிகளை வெளியாக்கினோம். மலைகளில் வெண்மையும் சிவப்பும் மாறுபட்ட நிறங்களை கொண்டதுமான பாதைகள் உள்ளன. கருப்பு நிறமுடையவைகளும் உள்ளன. وَمِنَ النَّاسِ وَالدَّوَابِّ وَالْأَنْعَامِ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ كَذَلِكَ إِنَّمَا يَخْشَى اللَّهَ مِنْ عِبَادِهِ الْعُلَمَاءُ إِنَّ اللَّهَ عَزِيزٌ غَفُورٌ. இவ்வாறே மனிதர்கள் ஊர்வன மற்றும் கால்நடைகளில் மாறுபட்ட நிறங்களை கொண்டவை உள்ளன. அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுவோர் அறிஞர்களே. அல்லாஹ் மிகைத்தவன், மன்னிப்பவன். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹ்வின் வேதத்தை படித்து தொழுகை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுவோர் இழப்பில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றனர். லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபض்லிஹி இன்னஹு கஃபூருன் ஷகூர். ஏனெனில் அவர்களின் கூலிகளை அவன் முழுமையாக அளிப்பான். தனது அருட்கொடைகளில் அவர்களுக்கு இன்னும் அதிகமாகவும் அளிப்பான். அவன் மன்னிப்பவன், நன்றி செலுத்துபவன். வல்லதீ அவ்ஹைனா இலைக மினல் கிதாபி ஹுவல் ஹக்கு முஸத்திகன் லிமா பைன யதைஹி இன்னல்லாஹ பிஇபாதிஹி லഖபீருன் பஸீர். முஹம்மதே, வேதத்திலிருந்து நாம் உமக்கு அறிவித்திருப்பதே உண்மையானது. அது தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் தனது அடியார்களை நன்கறிந்தவன், பார்ப்பவன். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. பின்னர் நமது அடியார்களில் நாம் தேர்வு செய்து கொண்டோரை வேதத்துக்கு வாரிசுகளாக்கினோம். அவர்களில் தமக்கு தாமே தீங்கிழைத்தோரும் உள்ளனர். அவர்களில் நடுநிலையானவர்களும் உள்ளனர். அவர்களில் நன்மையை நோக்கி அல்லாஹ்வின் விருப்பப்படி விரைந்து செல்வோரும் உள்ளனர். இதுவே பேரருள். ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهبin வலுலுஆ வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். நிலையான சொர்க்கச் சோலைகளில் அவர்கள் நுழைவார்கள். அங்கே தங்க காப்புகளும் முத்துக்களும் அணிவிக்கப்படுவார்கள். அங்கே அவர்களின் ஆடை பட்டாகும். وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. எங்களை விட்டும் கவலையை போக்கிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். எங்கள் இறைவன் மன்னிப்பவன், நன்றி செலுத்துபவன் என்றும் கூறுவார்கள். الذي
أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب. அவன் தனது அருளால் எங்களை நிலையான உலகில் தங்க வைத்தான். இங்கே எங்களுக்கு சிரமமும் ஏற்படாது, கவலையும் ஏற்படாது என்றும் கூறுவார்கள். والذين كفروا لهم نار جهنم لا يقضى عليهم فيموتوا ولا يخفف عنهم من عذابها كذلك نجزي كل كفور. நம்மை மறுத்தோருக்கு நரக நெருப்பு உள்ளது. அவர்கள் மரணிக்குமாறு முடிவு செய்யப்படாது. அதன் வேதனை அவர்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது. நம்மை மறுக்கும் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறு வேதனை அளிப்போம். وهم يصطرخون فيها ربنا أخرجنا نعمل صالحا غير الذي كنا نعمل أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير. எங்கள் இறைவா, எங்களை வெளியே அனுப்பு, நாங்கள் செய்து வந்தது போலன்றி நல்லறங்களை செய்கிறோம் என்று அங்கே அவர்கள் கதறுவார்கள். படிப்பினை பெறும் அளவுக்கு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கவில்லையா? எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா? எனவே அனுபவியுங்கள், அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று கூறப்படும். இன்னல்லாஹ ஆலிமு கைபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் ஸுதூர். வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை அல்லாஹ் அறிபவன், உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிந்தவன். هو الذي جعلكم خلائف في الأرض فمن كفر فعليه كفره ولا يزيد الكافرين كفرهم عند ربهم إلا مقتا ولا يزيد الكافرين كفرهم إلا خسارا. அவனே உங்களை பூமியில் வழித்தொண்டர்களாக ஆக்கினான். யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அவரது மறுப்பு அவருக்கே எதிரானது. மறுப்போருக்கு அவர்களின் மறுப்பு அவர்களின் இறைவனிடம் கோபத்தை தவிர அதிகமாக்காது. மறுப்போருக்கு அவர்களின் மறுப்பு இழப்பை தவிர அதிகமாக்காது. قل أرأيتم شركاءكم الذين تدعون من دون الله أروني ماذا خلقوا من الأرض أم لهم شرك في السماوات أم آتيناهم كتابا فهم على بينة منه بل إن يعد الظالمون بعضهم بعضا إلا غرورا. அல்லாஹுவை அன்றி நீங்கள் அழைக்கின்ற உங்கள் தெய்வங்கள் பூமியில் எதனை படைத்தன என்று எனக்கு காட்டுங்கள். அல்லது வானங்களிலாவது அவர்களுக்கு பங்கு உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. அல்லது அவர்களுக்கு நாம் ஒரு வேதத்தை அளித்து அதனால் கிடைத்த தெளிவில் அவர்கள் இருக்கின்றார்களா? இல்லை, இந்த அநியாயக்காரர்களில் ஒருவருக்கொருவர் மோசடியை வாக்களிக்கின்றனர். இன்னல்லாஹ யும்சிகு ஸ்-ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா وَلَئِن زَالَتَا إِنْ أَمْسَكَهُمَا مِنْ أَحَدٍ مِّنْ بَعْدِهِ إِنَّهُ كَانَ حَلِيمًا غَفُورًا. வானங்களும் பூமியும் இடம்பெயராதபடி அவனே தடுத்து வைத்துள்ளான். அவ்விரண்டும் இடம்பெயருமானால் அவனன்றி எவரும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. அவன் சகிப்பு தன்மையுடையவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِن جَاءَهُمْ نَذِيرٌ لَيَكُونُنَّ أَهْدَىٰ
من إحدى الأمم فلما جاءهم نذير ما زادهم إلا نفورا استكبارا في الأرض ومكر السيء ولا يحيق المكر السيء إلا بأهله فهل ينظرون إلا سنة الأولين فلن تجد لسنة الله تبديلا ولن تجد لسنة الله تحويلا. தங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வந்தால் எந்த ஒரு சமுதாயத்தையும் விட தாங்கள் நேர்வழி பெற்றோர் ஆவதாக அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்தார்கள். அவர்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வந்தபோது அது அவர்களுக்கு வெறுப்பையும் பூமியில் பெருமை அடிப்பதையும் கெட்ட சூழ்ச்சியையும் தவிர வேறு எதையும் அதிகமாக்கவில்லை. கெட்ட சூழ்ச்சி அதை செய்தோரையே சூழ்ந்து கொள்ளும். முன்னோரின் கதியை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? அல்லாஹுவின் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர். அல்லாஹுவின் நடைமுறையில் எந்த திருப்பத்தையும் காண மாட்டீர். أَوَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنْظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَكَانُوا أَشَدَّ مِنْهُمْ قُوَّةً وَمَا كَانَ اللَّهُ لِيُعْجِزَهُ مِنْ شَيْءٍ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ إِنَّهُ كَانَ عَلِيمًا قَدِيرًا. அவர்கள் பூமியில் பயணம் செய்து தமக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்று பார்க்கவில்லையா? அவர்கள் இவர்களை விட கடும் வலிமை பெற்றிருந்தனர். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுவை எதுவும் வெற்றி கொள்ள முடியாது. அவன் அறிந்தவனாகவும் ஆற்றலுடையவனாகவும் இருக்கின்றான். وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِمَا كَسَبُوا مَا تَرَكَ عَلَى ظَهْرِهَا مِنْ دَابَّةٍ ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم فإن الله كان بعباده بصيرا. மனிதர்களை அவர்கள் செய்தவற்றிற்காக அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் பூமியின் மேல் எந்த உயிரினத்தையும் விட்டு வைத்திருக்க மாட்டான். மாறாக குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவகாசம் அளித்துள்ளான். அவர்களின் அவகாசம் வரும்போது அல்லாஹ் தனது அடியார்களை பார்ப்பவனாக இருக்கின்றான்.